ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி சொரா புட்டு செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சொரா மீன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதை உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதற்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 8லேருந்து 10 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சிருக்க சொரா மீனில் முள், ஸ்கின்னு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மீன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால அதோட அளவை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உதிரியாக பொடி பண்ணி வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் மீனும் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையை இது மேலே தூவி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஸ்டவ் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுறா புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் பிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.